வணக்கம் தோழர்களே. இந்த இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா மாடல். டேட்டா மாடலுக்கு வேற ஒரு ஃபீல்டு எக்ஸாம்பிள் இருக்கணும்னா, இப்போ ஒரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க வந்து ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி வரணும், அதாவது ஒரு ரியல் டைம் அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவங்க ஒரு பேப்பரில் அப்படி டிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பில்டிங் ஐ மீன் ட்ராப் இந்த பில்டிங் வரணும், இந்த அப்பார்ட்மெண்ட் வரணுன்ட்டு. அதே போல் ஒரு ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா கூட ஏற்கனவே அவங்க கம்பெனியில் வந்து அந்த டேட்டா மேனுவலாக அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு முதல்ல அந்த இதை வாங்கி அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இது மாற்றுறது, டேட்டா பேஸ் ஒரு கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் அதை எப்படி மாற்றுறதுன்ட்டு நம்ம டிசைன் பண்ணணும். அஹ், அஹ், அந்த அந்த லேஅவுட் டிசைன் பண்ணணும். அதுதான் நம்ம டேட்டா மாடல்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த புக்கில் வந்து அது 3 பாயிண்டில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது நம்ம என்னென்னு பார்ப்போம். Data model describes how the data can be represented and accessed from a software after complete implementation. அதாவது இந்த டேட்டா மாடல் வந்து ஆஃப்டர் நம்ம அந்த டேட்டா பேஸை கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு அது எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஒரு பேப்பரில் அந்த ஒரு லேஅவுட்டில் டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ரியல் வேர்ல்டு செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் அ சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்டு டேட்டா கேதரிங் என்வரான்மெண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதோடைய சுருக்கம், அதோடைய லேஅவுட் தான் டேட்டா மாடல்ன்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மூணாவது பாயிண்ட் வந்து த மெயின் பர்பஸ் ஆஃப் டேட்டா மாடல் இஸ் கிவ் an idea as how the final system or software will look like after development is completed. அதாவது நம்ம ஃபுல்லாகவே அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி டேட்டா பேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அது எப்படி இருக்கும்ங்கிறத வந்து ஒரு லேஅவுட்டில் முதலே பண்ணுவோம். அதுதான் டேட்டா மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க டேட்டா மாடலுங்கிறது. பிறகு டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். ஹெராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். இதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹைரார்க்கிக்கல் மாடல். இந்த ஹைரார்க்கி மாடலில் வந்து அவங்க 3 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. 3 பாயிண்ட். இதை யார் டெவலப் பண்ணது, இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹைரார்க்கி மாடல் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹைரார்க்கி மாடல் வாஸ் டெவலப்ட் பை as information management system. இது முதல் பாயிண்ட். இட் இஸ் டெவலப்ட் பை ஐபிஎம். ரெண்டாவது பாயிண்ட், இந்த டேட்டா மாடலை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் தான் இந்த டேட்டா மாடல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மூணாவது வந்து இந்த டேட்டா மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த டேட்டா மாடல் வந்து சிம்பிளாக 3 லேக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி. அதாவது ஒரு ஒரு பேரண்ட் பார்க்க உங்களுக்கு வந்து மெனி சைல்டு இருக்கும், ஒரு சைல்டுக்கு வந்து மெனி பேரண்ட் இருக்காது. ஒரு பேரண்ட் அங்கே ஒரு அந்த பேரண்ட்டுக்கு வந்து மெனி சைல்டு இருக்கும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் இது இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் இது அதாவது இப்போ ஒரு ஸ்கூலுங்கிறது தான் பேரண்ட்டு. அதில் வந்து 2 சைல்டு இருக்குது. ரிசோர்ஸுங்க 2 சைல்டு இருக்குது. அதே மாதிரி சோர்ஸுங்கிறது இப்போ ஒரு பேரண்ட்னா அதுக்கு வந்து தியரி லேபுன்ட்டு 2 சைல்டு இருக்குது. இதே மாதிரி தான் அந்த ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் மாடல். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இதுலேயும் 3 பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. அதாவது இதை யார் உருவாக்குனது, எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ரிலேஷனல் டேட்டா மாடல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல அந்த இதை யார் உருவாக்குனா அப்புறம் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு முதல்ல பார்த்துடலாம். இதை உருவாக்குனது வந்து இஎஃப் கோட் இன் 1970. அப்புறம் இது இப்போ வந்து இந்த ரிலேஷனல் டேட்டா மாடல் தான் முக்கால்வாசி எல்லாத்துலேயுமே இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த முதல் இதை பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. The relational database model was first proposed by E.F. Code in 1970. Nowadays, it is the most widespread data model used for database application around the. நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல்லாம் என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா டேபிளில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க.
ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அல்லது என்டிட்டியை வந்து டேபிளில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இந்த எக்ஸாம்பிளில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட், அப்புறம் வந்து மார்க், இதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, டேபிள் ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ரெக்கார்ட், அந்த ஒரு ரெக்கார்ட் வந்து ஸ்டூடெண்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸை சொல்லும். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் சொல்லும். இப்போ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா மலருங்கிற அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் முதல் ரெக்கார்டு சொல்லுது. மலர், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து மலர், ஏஜ் வந்து 17, அதே போல் அவங்களுடைய பிளட் குரூப்பு அப்போ எல்லாமே சொல்லிட்டே வரும். அவங்க அட்ரஸ்ஸு எல்லாமே சொல்லும் இதில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரைமரி கீ, அதாவது யூனிக் கீ இருக்கும். அதுதான் இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் 1, அதான் ஸ்டூடெண்ட் 1ங்கிற காலம் வந்து அதுதான் சொல்லுது. இப்போ மலருங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த மாணவிக்கு வந்து ப்ரைமரி கீ வந்து 1. அதே போல் டேபிள் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சப்ஜெக்டை பற்றி சொல்லுது. சப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து சப்ஜெக்ட்டு, அதோடைய டீச்சர் யார், அந்த மாதிரி டீட்டெயில் சொல்லுது. அதே மாதிரி ப்ரைமரி கீ இதுவும் சொல்லுது. அந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு வந்து ப்ரைமரி கீ என்னன்னு சொல்லுது. அதான் சப்ஜெக்ட் ஐடிங்கிறது வந்து ப்ரைமரி கீயை இது பண்ணுறதுக்கான ஒரு இது. ஆனால் மூணாவது டேபிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே வந்து என்னென்னா இது அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கே ரிலேஷன் முதல் 2 டேபிளை வச்சு மூணாவது டேபிளில் ரிலேஷன் வருது. இப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன புரியுது, இது பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஸ்டூடெண்ட் 1ஓட C++ சப்ஜெக்ட் ஓட மார்க் வந்து 92. இங்கே 1ங்கிறது வந்து 1ங்கிறது ஃபஸ்ட்டு காலத்தில் 1ங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. 1ங்கிறது அப்போ யார், எது இங்கே மலர். அதே போல் சப்ஜெக்ட் 1ங்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து C++, அதோட மார்க்கு அந்த மலரோட C++ பாடத்தோட மார்க் என்னன்னு தான் இங்கே இந்த டேபிள் சொல்லுது. மார்க் வந்து 92, அதுதான் இந்த டேபிள் சொல்லுது. இதை தான் இந்த இருக்காங்க. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா இன் ரிலேஷன் மாடல் இஸ் டேபிள். All the information related to particular type is stored in row of that table. Hence, table are known as a relation in a relational model. The relation key is an attribute which uniquely identify a particular entity to எல்லாமே ஒன்று தான். ஸோ இதுதான் நம்ம டயக்ராம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதும் இதுதான். மூணாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடலுங்கிறது எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஹெராரிக்கல் மாடல், ஹெராரிக்கல் டேட்டா மாடல். அதாவது ஹெராரிக்கல் டேட்டா மாடலுங்கிறது பார்த்தா 1 to many ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு வந்து மெனி சைல்டு இருக்கும், 1 to many ரிலேஷன்ஷிப். அதே இந்த ஹெராரிக்கல் அதாவது இந்த நெட்வொர்க் மாடல்னு எடுத்துக்கிட்டோன்னா, நெட்வொர்க் மாடல்னால் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், அதாவது சைல்டுக்கும் மெனி பேரண்ட் இருக்கும். அதுதான் ஹைரார்க்கிக்கல் மாடல். அதுதான் டிஃப்ரென்ஸ். நெட்வொர்க் மாடலுக்கும் ஹைரார்க்கிக்கல் மாடலுக்கும் டிஃப்ரென்ஸும் அதுதான். அது போக இந்த நெட்வொர்க் மாடல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆக்சஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. இன் ஹைரார்க்கிக்கல் மாடல் a child record has only one parent node. In a network model a child may have many parent nodes. It represents the data in many to many relationship. இந்த டயக்ராம் வந்து நெட்வொர்க் மாடலோட ஒரு சாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிற ஒரு நோடுக்கு பார்த்தா மெனி சைல்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு நோடுக்கு கூட சைல்டு இதுக்கு மெனி பேரண்ட் இருக்குது. இதுதான் நாலாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், இஆர் மாடல் இல்லைனா இஆர் டயக்ராம். இது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாவதாக பார்த்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் மாதிரி தான். அங்கே ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலில் வந்து ஒரு டேபிள் டிசைன் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து டயக்ராம் மூலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் இதை நீங்கள் வந்து நம்ம ரெண்டாவதாக பார்த்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல்லையும் இதை இப்போது உங்களால் டிசைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலில் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ இதை நீங்கள் உங்களால் ஒரு டேபிளாகவும் இதை உங்களால் டிசைன் பண்ண முடியும். அதாவது டாக்டருக்கு ஒரு டேபிள், பேஷண்ட்டுக்கு ஒரு டேபிள், ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் என்ன இருக்குன்னா பர்டிகுலர் டாக்டரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்.
அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த பர்டிகுலர் டாக்டரை பற்றிய ஒவ்வொரு ஸ்டிக்கும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் டயக்ராமில் இது பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் என்டிட்டியை வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லை என்டிட்டியை வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸில், அப்புறம் அந்த பர்டிகுலர் என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸை வந்து எலிப்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த இதை வந்து ரிலேஷன்ஷிப் லிங்க் பண்ணுறது வந்து டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இஆர் டயக்ராம். இல்லை இந்த பேராகிராஃப்லேயும் relationship calculated by dividing the object into entity and this characteristic into attribute. It was developed by Chen in 1970s. This model is useful in developing a conceptual design for a database. அதாவது நம்ம சாஃப்ட்வேர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற சாஃப்ட்வேரோடைய அந்த ஒரு வியூவை வந்து நம்ம அந்த ஒரு மொத்த லேஅவுட்டையும் இந்த டிசைன் மூலமாக நம்ம உருவாக்க முடியும், பார்க்க முடியும். It is very simple and easy to design logical view of data. The developer can easily understand the system by looking at ER model constructed. A rectangular shape, ellipse and diamond அந்த மாதிரி ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறது எல்லாம் என்னங்கிறதெல்லாம் நம்ம டயக்ராமை பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த பேராகிராஃப்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் த என்டிட்டிஸ், எக்ஸாம்பிள் டாக்டர் அண்ட் பேஷண்ட். Ellipse represent the attribute, example doctor ID, name, patient ID, patient name. Attributes describes the characteristics and each entity becomes a major part of the data stored in the database. Diamond represent the relationship. அஞ்சாவதா நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், attributes and methods, classes and inheritance. Model handles more complex applications such as geographic information system, scientific experiment, engineering design and manufacturing. It's used in the file management system. It's represents real objects, attributes and behavior. It's provide a clear molecular structure. It is easy to mention and modify the existing code. An example of object model is shape, circle, rectangle and triangles are the object of in this model. Circle as அப்புறம் பார்த்தீங்கன்னா circle as the attribute radius, அதே போல் rectangle as the attribute length and breadth, அதே மாதிரி triangle as the attribute base and height. அப்புறம் the object circle, rectangle and triangle inherit from the object shape. நாம் இப்போ இந்த காணொலியில் வந்து டேட்டாபேஸ் மாடலை பற்றி பார்த்தோம். டேட்டாபேஸ் மாடல், அது 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடலை பற்றி பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். நம்ம 12th சப்ஜெக்டை பற்றி எல்லாமே நம்ம வீடியோ போட போகிறோம். ப்ராக்டிக்கல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் தியரிட்டிக்கல் தான். ப்ராக்டிக்கலாக வரும்போது ரியல் டைம் ரன் பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு பிளானில் இருக்கேன். அதனால் மறக்காமல் நம்ம